வணக்கம் மக்களே. நான் உங்க சரத்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நாளைக்கு நடக்க போற இந்தியா வர்சஸ் நியூசிலாந்தோட ஐசிசி சாம்பியன் டிராபி ஃபைனல் அப்படின்னு பேச போறோம். இது வரைக்கும் இந்தியாவுக்கு 2 ஐசிசி சாம்பியன் டிராபி கப் இருக்கு. ஒண்ணு வந்து 2002ல இந்தியாவும் நியூசிலாந்தும் ஷேர் பண்ணிட்டாங்க, அந்த கப் ஒண்ணு. அதுக்கப்புறம் 2013ல தோனியோட கேப்டன்ஷிப்ல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஐசிசி சாம்பியன் டிராபியை வின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த டைம் 2025ல ஐசிசி சாம்பியன் டிராபிக்கு ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. இப்போ வின் பண்ணாங்கன்னா இது வந்து இந்தியாவோட 3வது கப்பா இருக்கும். இதுவே நியூசிலாந்து சைட்ல பார்த்தோம்னா, நியூசிலாந்துக்கு இதுதான் முதல் தடவையா ஃபைனலுக்கு வர்றது. கடந்த 25 வருஷம் கழிச்சு இப்பதான் முதல் தடவையா ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஃபைனலுக்கு வர்றாங்க. இப்போ வின் பண்ணாங்கன்னா இதுதான் அவங்களோட முதல் கப்பா இருக்கு. சில அரசியல் காரணங்களுக்காக போட்டி வந்து துபாயில தான் நடந்துட்டு இருக்கு. எல்லா குரூப் ஸ்டேஜ் போட்டியுமே இந்தியாவுக்கான பர்டிகுலர் மேட்ச் மட்டும் துபாயில் வந்துச்சு. வருஷம் 2025ல ஐசிசி சாம்பியன் டிராபி போட்டியில கத்துறது வந்து பாகிஸ்தான் தான். பட் ஆனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சில அரசியல் பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்தியாவோட எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா துபாய்க்கு வந்தாங்க. மற்ற டீம் தான் இந்தியாவுக்கு மேட்ச் ஆனப்ப துபாய்க்கு வந்து விளையாண்டுட்டு திரும்ப பாகிஸ்தான் போய் மற்ற கேம் ஆடினாங்க. இப்ப கடைசியா ஃபைனல் வந்து இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் வந்திருக்கு. அது என்ன நடக்குதுன்னு வந்து துபாயில தான் தெரியும். இந்தியா இதுவரை ஒரு போட்டியில கூட தோத்தது கிடையாது. எல்லா போட்டியிலுமே ஜெயிச்சு ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. அதே இது நியூசிலாந்து சைட்ல பார்த்தோம் அப்படின்னா, நியூசிலாந்து இது வரைக்கும் ஒரே ஒரு போட்டியில, அதாவது இந்தியாவோட மட்டும் தோத்துருக்காங்க. எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சு அவங்களும் ஃபைனல் வந்திருக்காங்க. இந்தியா சைட்ல இருந்து ரோஹித் சர்மா, கில், விராட் கோலி, சுரேஷ் ஐயர், கே எல் ராகுல், பாண்டியா, ஜடேஜா, ஷமி, வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ் எல்லாருமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. இதே நியூசிலாந்து சைட்ல பார்த்தா அவங்களும் அப்படிதான். சச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன், கிளென் பிலிப்ஸ், வில்லியம் மிச்சல், சாண்டர், டாம் லத்தம், ஹென்ரி, வில்லோ, இன்னைக்கு அவங்க சைட்லயும் எல்லாருமே பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்றது. அதனால ஸ்பின் வச்சிருக்க டீம் வந்து அந்த செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியா இது வரைக்கும் 4 ஸ்பின்னரை யூஸ் பண்ணியிருக்காங்க கடந்த 2 போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா. அதாவது நியூசிலாந்தோடய ஆஸ்திரேலியாவோட 4 ஸ்பின்னர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்தும் பிரச்சனை இல்லை, அவங்க சைட்லயும் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. லாஸ்டா 2 டீமுக்கும் நடந்த குரூப் ஸ்டேஜ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்தியா சூப்பரா ஆடி வெற்றியும் பெற்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 4வது ஸ்பின்னரா அவங்க மறைச்சு வச்சிருந்த வருண் சக்கரவர்த்தி. அவர் நியூசிலாந்துக்கு எதிராக 5 விக்கெட் எடுத்தாரு. அதோட இந்தியா வந்து 44 ரன் வித்தியாசத்துல வந்து வெற்றியும் பெற்றாங்க. 2019 நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து இந்தியாவை செமிஃபைனல் தோற்கடிச்சு அவங்க ஃபைனல் அவங்க ஃபைனல் தோற்றாங்க. அப்புறமா இந்தியாவில வச்சு இந்தியாவை லாஸ்ட் இயர் டெஸ்ட்ல வாஷ் அவுட் ஒயிட் வாஷ் பண்ணி இந்தியாவை 5 மேட்சுமே தோற்கடிச்சு வெற்றியை பெற்றாங்க. இது எல்லாத்துக்குமே இந்தியா பதிலடி கொடுக்கணுன்றத கொடுத்துதான் பார்க்கணும். நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லா ஐசிசி ஈவெண்ட்ஸ்லயுமே கிட்டத்தட்ட ஒரு 5 ஐசிசி ஈவெண்ட் ஃபைனல்ஸ்ல வந்து ஆடி இருக்காங்க. அதனால நியூசிலாந்துமே இப்ப செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நல்லா ஃபார்ம்லயும் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா தன்னோட எல்லா போட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. ஃபைனலும் அதே கிரவுண்ட் தான் ஆடுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. இந்தியா இந்த பழைய கணக்கை தீர்க்கிறதுக்காக நியூசிலாந்து அடிச்சு அவங்க 3வது சாம்பியன் டிராபியை தூக்குவாங்களா, இல்ல நியூசிலாந்து நாங்க ஒன்றும் சும்மா இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை தோற்கடிச்சு தன்னோட முதல் ஒயிட் பால் கிரிக்கெட் வேர்ல்டு கப் தூக்குவாங்களா? இதோட ரிசல்ட் நாளைக்கு மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பிக்க போற மேட்ச்ல தெரிஞ்சிடும். நீங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 டீமுமே கஷ்டப்பட்டு டீம்ல யாரு ஜெயிச்சாலும் எனக்கு பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியன் படி 50-50 தான் 2 பேருக்குமே. ஏன்னா 2 பேருக்குமே நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்கு, நல்ல பேட்டிங் இருக்கு, 2 பேரும் நல்லா பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப யாரு ஜெயிச்சாலும் ஓகேதான். மறக்காம லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.